ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை கிருபையின் ஊழியங்களின் சார்பிலே வாழ்த்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 7:16, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அணிவீர்கள். என கண்பானவர்களே, ஒருவரை அறிகிற அறிவு பற்றி அறிகிற அறிவு அவர்களுடைய கனிகளிலே இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கனியை உங்கள் நடுவிலே கொண்டு வர விரும்புகிறேன். கொலோசையர் 1:10, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, நற்கிரியைகளாகிய கனிகளை தர தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொடுக்க வேண்டிய கனியிலே ஒன்று நற்கிரியைகளாகிய கனி என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 2 நம்முடைய வேதத்தை திருப்பி 10 பாருங்கள். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மை சிருஷ்டித்திருப்பது எதற்காக? நற்கிரியைகளை அவர் நாம் செய்வதற்கென்று அவர் சிருஷ்டித்து தேவனுடைய செய்கையாய் அவர் நம்மை, அந்த நற்கிரியை நம்மிலே வெளிப்படும் பொழுது அது தேவனை வெளிப்படுத்துகிறதாய் தேவனுடைய செய்கையாகவே இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டிய நற்கிரியைகளில் சில வகைகள் இருக்கிறது. ஆகையினால் தான் அந்த வசனம் சொல்லுகிறது, சகலவித நற்கிரியைகளாகிய கனி. நற்கிரியைகளிலே சில விதங்கள் இருக்கிறதை வேதம் சொல்லுகிறது. அதிலே ஒரு நற்கிரியையை வேதத்திலே பார்க்கிறோம். அது அப்போஸ்தல நடபடிகள் 9:36 நாம் திருப்பி பார்க்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 9:36 தபித்தாள் என்று சொல்லப்படுகிற அல்லது தொற்காள் என்று சொல்லப்படுகிற ஒரு சகோதரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த சகோதரி நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் மரித்து போன போது அவளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவளுடைய நற்கிரியைகளினால் பலன் பெற்று கொண்டவர்கள் அவளை சுற்றி நிற்கிறார்கள். 39 சொல்லுகிறது, அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என கண்பானவர்களே, இந்த தொற்கால் அநேக விதவைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கிறாள். அந்த விதவைகள் எல்லாரும் அவளை சூழ்ந்து நிற்கிறார்கள். அவள் அவர்களுக்கு செய்து கொடுத்த அந்த வஸ்திரங்களை அவர்கள் கையிலே வைத்து கொண்டு அவர்கள் அதை காட்டி காட்டி நின்று அவளுக்காக அழுகிறார்கள். பேதுரு வந்து அவளை உயிரோடு கூட எழுப்பினதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. என கண்பானவர்களே, இந்த சம்பவத்தை நாம் வேதத்திலே அப்போஸ்தல நடபடிகள் 9:36-42 பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுள்ள விதவைகளை, திக்கற்றவர்களை, ஏழைகளை, அநாதைகளை, ஒன்றுமில்லாதவர்களை விசாரிக்கிற நற்கிரியையை தேவன் விரும்புகிறார். அது தேவனுடைய செய்கையாய் தேவனுக்காக வெளிப்படுகிறதாய் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டவைகளை செய்ய உங்களுக்கு ஒப்புக்கொடுங்கள். இப்படிப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு அருகில் இருக்கிறவர்களுக்கு, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, உங்கள் தெருவில் இருக்கிறவர்களுக்கு தேடி போய் விசாரித்து செய்து தேவனுடைய செய்கையாய்
தேவனால் நற்கிரியை செய்ய நீங்கள் உருவாக்கப்பட்டவர்கள் என்கிறதை மறவாமல் நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, உமக்கு நன்றி. நற்கிரியைகளை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். நற்கிரியைகளால் எங்களை நிரப்பும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.